சாவித்திரியும் தாமரையும் கூடிய சீக்கிரம் வீடு விட்டு அமிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோக்கு லைக் போடுங்க. சாவித்திரியும் தாமரையும் பெட்ரூம்ல உட்காந்து பேசிக்கிறாங்க. இந்த தாமரை இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே சாதகமா தான் இருக்கு. சேது மாமனை கல்யாணம் பண்றதுதான் நம்மளுக்கு ஒரே குறிக்கோளா இருக்கணும். ஆமாமா, சேது மாமனை தவிர யாரையும் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். எப்படியும் அந்த நகையெல்லாம் கொடுத்து அந்த லேப்கார பையனையும் அடக்கிட்டோம். லேப்ல இருந்து கருப்புக்கு ஃபோன் பண்ணி என்னன்னா தம்பி வந்து ரிசல்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டானா, நீங்க சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு பாருங்களேன். என்ன சொல்றீங்க தம்பி, ரிசல்ட் நெகட்டிவ் அது மாதிரி எதுவும் இல்லைன்னு அந்த பையன் சொல்லிட்டா? இதுல ஏதோ நாடகம் இருக்கு கண்டிப்பா. இதை உடனே சேதுட்ட சொல்லணும். ஃபோன் ட்ரை பண்ணினா சேதுக்கு ஃபோன் போகல. சரி நம்ம வீட்டுக்கு போய் நேர்ல சொல்லுவோம்னு சொல்லி கிளம்புறாரு கருப்பு. போற வழியில பார்த்தா ஆறுமுகன் வந்து குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கா. கருப்பு இருந்துட்டு அந்த கூட்டத்துல என்ன பார்க்கும்போது ஒரு விஷயத்த உளறான். டேய், நீங்க யாரு மேல கை வச்சீங்கன்னு தெரியுமா? ஒரு லட்சாதிபதி மேல. எனக்கு இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும். சாவித்திரி அம்மாவை பாக்குற, பணத்தை வாங்குற, என்ன முருகன்னா உளறீங்கன்னு பக்கத்துல இருந்த ஒரு பையன் கேக்குறாரு. டேய், அதுவும் உனக்கு சொன்னா புரியாது. என்ன நடந்துச்சுன்னா மொத்த கதையும் உளறிறாரு. கரும்பு இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சேதுட்டு அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. வீட்டுக்கு அந்த பையன் வந்தாடா தம்பி, ஆனா அவன் நெகட்டிவ் சொன்னா. ஆனா எனக்கு லேப்ல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நான் வந்து ஆறுமுகத்தை பார்த்தேன். அவன் வந்து குடிபோதையில் உளறிட்டு இருந்தான். ஏதோ காசு வரப்போகுது, சாவித்திரி தரப்போறது என்னமோ. சேது இருந்துட்டு நீங்க அதெல்லாம் குழப்பாதீங்க மாமா, ஏதோ குடிபோதையில் உளறிப்பான். இந்த லேப் விஷயம் என்னன்னு தான் நம்ம விசாரிக்கணும். இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆறுமுகம் வந்துடுறாங்க. சாவித்திரி கையில ஒரு பையோட பணத்தை வந்து எடுத்து குடுக்கறது பாக்குறாரு. கருப்பு இருந்துட்டு என்ன இவன் இங்க வந்துட்டா, அவன் சொன்னதெல்லாம் உண்மையோ? சேது இருந்துட்டு இருங்க மாமா, நான் இது வீடியோ எடுக்கிறேன். சாவித்திரி போன பிறகு கருப்பும் சேது அங்க போய் ஆறுமுகத்துக்கு பிடிக்கிறாங்க. ஐயோ அண்ணன் ஓட ட்ரை பண்ணும்போது கருப்பு பிடிச்சி இழுத்து எங்க போற? கரெக்ட் டைம்க்கு லேப்கார பையனை வந்து லேப் ஓனர் கூட்டிட்டு வந்துடுறான். ரெண்டு பேரையும் ஐயா முன்னாடி நிறுத்தி எல்லாத்தையும் சொல்றான் கருப்பு. என்னன்னு விசாரிச்சா எல்லாரும் அதிர்ச்சியில இருக்காங்க. எல்லா குழப்பத்துக்கும் சாவித்திரி தான் காரணம்னு தெரிஞ்சிருச்சு. ராஜாங்க இருந்துட்டு சாவித்திரிக்கு சாவித்திரின்னு கத்தி கூப்பிடுறாரு. என்ன இவ்ளோ சத்தமா பேசுறாரு, என்னன்னு போய் பார்க்கலான்ட்டு சாவித்திரியும் தாமரையும் வெளியே வராங்க. சத்தம் கேட்டு தமிழும் அந்த இடத்துக்கு வரா. வந்து அங்க நடக்கிறத பாக்குறா. ராஜாங்க வந்து சாவித்திரியை பார்த்து இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத, நீயும் உன் பொண்ணும் உடனே இங்கிருந்து கிளம்புங்க. இவ்வளோ நாள் எங்களை நம்பி வச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.